கர்த்தருடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரை துளின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாய் இருக்கிறேன். என்னோடு கூட நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். சாலமோன் ஞானி சொன்ன வேத வார்த்தை. ஒருவருடைய வழி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது அவருடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வாராம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் உண்டு என்பதையும் இந்த பகுதியில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இருந்து ஒரு சில வசனங்களை கீழே நாம் பார்க்கும் பொழுது ஈசாக்குடைய சம்பவத்தை அங்கே காண முடியும். ஈசாக்கு வாழ்ந்த நாட்களிலே ஆபிரகாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நடந்த பஞ்சத்தை போல இன்னொரு பஞ்சமும் வரும். ஈசாக்கு எகிப்துக்கு போகலாம் என்று சொல்லி அவர் புறப்படுவார். ஆனால் ஆண்டவர் நீ கேராரிலே இரு என்று சொல்லி அவர் கட்டளையிடுவார். அந்த கட்டளைக்கு ஈசாக்கு கீழ்ப்படைவார். அங்கும் பஞ்சம்தான் இருக்கிறது. பஞ்சம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். பாருங்கள், கர்த்தருடைய வழியிலே நடக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய மனிதனாக ஈசாக்கை இருந்தது நாம் பார்க்கிறோம். அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஆகையினால் சத்துருக்களோடு கூட சமாதானத்தையும் அவர் உண்டு பண்ணக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இந்த வசனத்திற்கு ஏற்ற வண்ணமாகவே ஈசாக்குடைய வாழ்க்கை இருக்கிறது. முதலாவது, அவர் கர்த்தருக்கு பிரியமான வழி. என்ன வழி? முதலாவது, கர்த்தர் சொல்லக்கூடிய இடத்திலே அவர் என்ன செய்கிறார்? வாழ்கிறார். அங்கு பஞ்சமாக இருந்தாலும் பெலிஸ்தியர்கள் வாழக்கூடிய இடமா இருந்தாலும் அவர் அங்கு இருக்கிறார். இரண்டாவதாக, அந்த இடத்துல அவர் உழைக்கிறார். சொந்த பூமி இல்லை, ஆனாலும் கூட அவர் பயிரிடுகிறார். என்ன காரணம்? ஒருவேளை அந்த இடத்தை அவர் குத்தகைக்கு எடுத்திருக்கலாம், வாடகைக்கு எடுத்திருக்கலாம் இல்லையா? அவர் உழைக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்பாவுடைய அந்த சேஷ்டபுத்திர பாகம் ஈசாக்குக்கு முழுமையாய் கிடைத்திருந்தாலும் கூட அவர் உழைப்பதிலே குறை வைக்கவில்லை இல்லையா? என்ன செய்கிறார்? உழைக்கிறார். அந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்கு அந்த தேசத்திலே, பெலிஸ்தர் தேசத்திலே விதை விதைக்கிறார். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? கர்த்தர் உழைப்பை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பஞ்சமான சூழ்நிலையிலே ஈசாக்குடைய கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இதை பெலிஸ்தர்கள் பார்க்கிறார்கள். ஒருவேளை அவர்களும் விதை விதைத்திருக்கலாம், அதற்கு பலன் இல்லாமல் போயிருக்கலாம். பாருங்கள், இந்த காட்சியை பெலிஸ்தர்களும் பெலிஸ்து தேசத்து ராஜாவாகிய அபிமெலேக்கு என்று சொன்னால் பெலிஸ்தருடைய ராஜாக்களுடைய பொதுவான பெயர் தான் அபிமெலேக்கு. இவரும் பார்க்கிறார். என்ன நடக்கிறது? பொறாமை வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த உலகத்தின் மாம்சத்தின் கிரியைகள் என்ன பண்ணுது? வெளிப்படுகிறது. ஈசாக்குக்கும் கர்த்தருக்கும் நடுவாக எந்த பிரிவினையும் இல்லை. தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஈசாக்குக்கும் உலகத்திற்கும் என்ன வருது? பிரச்சனை வருகிறது. பாருங்கள், என்ன நடக்குது? வாசிக்கிறோம் 26ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தின் கடைசி வரியிலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 16ஆம் வசனம் பாருங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாய் என்றார். பாருங்கள், பெலிஸ்து தேசத்திற்குரிய மக்களும் பொறாமை கொள்கிறார்கள். ராஜா சொல்கிறார், நீ எங்களை விட்டு போய்விடு என்று சொல்லக்கூடியது பார்க்கிறோம். 20ஆம் வசனம். கேராரும் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அங்கே இருக்கக்கூடிய மேய்ப்பர், பெலிஸ்து தேசத்தினுடைய மேய்ப்பர்கள் என்ன பண்ணுறாங்க? ஈசாக்குடைய அவருடைய வேலைக்காரரோடு கூட வாக்குவாதம் பண்ணுறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், எவ்விதமான பிரச்சனைகள் வருகிறது, ஒரு விரோதங்கள் எழும்புகிறது இல்லையா? ஈசாக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என்ன செய்கிறார்? வாக்குவாதம் பண்ணாமல், எதிர்த்து நிற்காமல் அவர் விலகி போகக்கூடியவராக இருக்கிறார். ஆவிக்குரிய அழகு. விலகி சென்றது மாத்திரமல்ல, அங்கும் உழைக்கிறார். மீண்டுமாய் தன்னுடைய அப்பாவாகிய ஆபிரகாம் ஏற்கனவே நோண்டி வைத்த துறவை மீண்டுமாக அவர் என்ன செய்கிறார்? புதுப்பிக்கிறார். அதில் நீர் வருகிறது, அதுவும் எங்களுடையது என்று சொல்கிறார்கள். விட்டு வேறொரு துறவை நோண்டுகிறார். அந்த கேராகுடைய பள்ளத்தாக்கிலே இவையெல்லாம் அவர் செய்கிறார் இல்லையா? அங்கும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? தண்ணீரை கொடுக்கிறார். அங்கும் வாக்குவாதம் வருகிறது. ஆனாலும் அதை விலகி வந்து பிறகு என்ன செய்கிறார்? 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதை ரெகபோத் என்று பெயரிட்டான். அதே கேராரிலே பள்ளத்தாக்கு பகுதிகளிலே அவர் 3வது துறவை வெட்டுகிறார்.
கர்த்தர் இதை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? ரெகோபோத் என்று பெயரிடுகிறார். பாருங்கள், அவர் விலகி செல்லக்கூடிய மனிதன். பிறகு என்ன செய்கிறார் பார்க்கிறோம். 23வது வசனம், அங்கிருந்து பெயர்சபாவுக்கு போனான்னு சொல்லி பார்க்கிறோம். பெயர்சபாவுக்கு வருகிறார். பெயர்சபாவிலும் அவர் என்ன செய்கிறார்? அங்கு காத்திருக்கும் போது கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார். தேவன் பேசக்கூடிய சத்தத்தை ஈசாக்கு கேட்கிறார் இல்லையா? நாமும் கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை வாசிக்க வேண்டும். அவர் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்கள். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் ஈசாக்கை பலப்படுத்துகிறார். ஈசாக்கு ஆறுதல் தேடி இந்த யுத்தமான சூழ்நிலையிலே, சமாதானமற்ற சூழ்நிலையிலே தேவன் சமாதானப்படுத்துகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் பேசக்கூடிய சத்தத்தை கேட்ட பிறகு 25, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உழைக்கிறதை அவர் விட்டுவிடவில்லை. இரண்டாவது, வாக்குவாதம் அவர் பண்ணவில்லை. இடம் மாறி அவர் உழைத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் பேசுகிறார், அதை அவர் கேட்கிறார். நான்காவதாக அவர் தொழுது கொள்ளக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் இருக்கும் பொழுது பெலிஸ்தர்கள் என்ன நடக்குது? மறுபக்கத்தில் ஒருவேளை அவர்கள் விதை விதைத்திருக்கலாம், அதில் பலன் இல்லை. அவருடைய சொந்த நிலமாக இருந்தாலும் அவர்கள் விதை விதைத்தாலும் ஒருவேளை என்ன இருந்திருக்காது? பலன் இல்லை. அப்போ அவங்க உணர்றாங்க, ஈசாக்கு விதை விதைக்கும் போது ஆசீர்வாதம். என்ன காரணம்? ஈசாக்கோடு கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அந்த பெலிஸ்தர்கள் ஈசாக்கு இடத்தில் உடன்படிக்கை போடும்படியாக கடந்து வருகிறார்கள். 28ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது முதல் பகுதி, அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். 29ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். சமாதானத்தின் உடன்படிக்கை போடும்படியாக தேடி வருகிறார்கள். பாருங்கள், பகைத்தவர்கள், துரத்தினவர்கள் மீண்டுமாய் வருகிறார்கள் இல்லையா? நாம் முதலாவது வாசித்தோம், உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஈசாக்கு அவர்களை துரத்தி விடவில்லை, சமாதானத்தின் உடன்படிக்கையை அவர்களோடு கூட என்ன செய்கிறார்? போட்டுக்கொள்கிறார். சமாதானமாக இருக்கிறார். என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்கள்! சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சொல்லி மத்தேயுவில் நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கு சமாதானத்துக்காய் காத்திருந்தவர். ஏற்ற வேளையிலே சத்துருக்கள் வரும்பொழுது சமாதானத்தை உறுதிப்படுத்தி கொண்டார். பிறகு ஒரு நல்ல செய்தி வருகிறது. 33வது வசனம், அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகிய அந்த ஊரில் பேர் இந்நாள் வரைக்கும் பெயர்சபா எனப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், மேலுள்ள 32 வாசிக்கிறேன். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவிலே, இந்த பெயர்சபாவிலே தண்ணீரை கண்டார்கள். அவர்கள் உழைத்த உழைப்பு வீணாகவில்லை. அந்த இடத்துல தண்ணீர் இல்லாமல் பாறையாக போய்விடவில்லை, தண்ணீர் கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது சத்துருக்களும் இணைந்து கொள்ளுகிறார்கள். கையின் பிரயாசமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தண்ணீரை கண்டார்கள் என்று சொல்லி நல்ல செய்தி வருது. இந்த பெயர்சபா ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அந்த இடத்துல சத்துருக்கள் அவரோடு கூட வந்து உடன்படிக்கை போடும் பொழுது அந்த இடமும் இதே பெயர்சபா, அதே பெயரை தான் ஈசாக்கு இங்கே மறுபடியும் என்ன செய்கிறார்? புதுப்பித்துக் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, அதாவது ஆவிக்குரிய நிலைமையில நாம் வாழ்க்கை வாழும் பொழுது நம்முடைய சத்துருக்கள் நம்மோடு கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலக பிரகார நன்மையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்ற இந்த சிந்தனையோடு கூட இந்த நாளை நாம் தொடங்குவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.